குறுக்கே நின்றால் குழி தோண்டி புதைப்போம். அமெரிக்காவின் திமிரை அடக்கிய மும்மூர்த்திகள். இதுதான் இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் என்பது உலக பொருளாதார வரைபடத்தில் பாரதத்தின் ஆளுமையை நிலைநாட்டிய ஒரு வரலாற்று சாதனையாகும். இந்த வெற்றிக்கு பின்னால் பிரதமர் நரேந்திர மோடியின் தீர்க்க தரிசனமும், வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் ராஜதந்திர சாதுரியமும், வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலின் சமரசமற்ற பேச்சுவார்த்தை திறனும் தூண்களாக நின்று செயல்பட்டுள்ளன. பிரதமர் மோடி தனது மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் இந்தியாவை ஒரு உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றி எடுத்த நிலையில் அந்த தயாரிப்புகளுக்கு உலகில் மிகப்பெரிய சந்தையான ஐரோப்பாவில் சிகப்பு கம்பள வரவேற்பு கிடைக்க செய்திருப்பது அவரது அசாத்தியமான உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியாகும். குறிப்பாக அமெரிக்காவின் மிரட்டல் தோணி கொண்ட வரி விதிப்பு எச்சரிக்கைகளை கிஞ்சித்தும் கண்டுகொள்ளாத மோடி பாரதம் யாருக்கும் அடிபணியாது என்பதை இந்த ஒப்பந்தத்தின் மூலம் செயலில் காட்டியுள்ளார். அவருக்கு பக்கபலமாக நின்று சர்வதேச அரங்கில் இந்தியாவிற்கு எதிரான விமர்சனங்களை தனது கூர்மையான வாதங்களால் சுக்கு நூறாக்கி வரும் ஜெய்சங்கர், ஐரோப்பிய நாடுகளுடனான உறவை வெறும் வர்த்தகமாக மட்டும் பார்க்காமல் பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு ஒப்பந்தமாகவும் மாற்றியுள்ளார். இதன் மூலம் கனடா மற்றும் ஐரோப்பாவில் பதுங்கியிருக்கும் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு மரண அடியை கொடுத்துள்ளார். அதேபோல் நள்ளிரவு வரை நீட்டிக்கும் கனமான பேச்சுவார்த்தைகளில் கூட இந்தியாவின் நலனை விட்டுக் கொடுக்காமல் ஜவுளி மற்றும் விவசாய துறைகளுக்கு 90% வரி விலக்கை பெற்று தந்த பியூஷ் கோயலின் பங்கு அளப்பரியது. வங்கதேசத்தின் ஜவுளி ஆதிக்கத்தையும், துருக்கியின் ஒரட்டை வேடத்தையும், பாகிஸ்தானின் சதி திட்டங்களையும் ஒரே ஒப்பந்தத்தில் முடக்கிய இந்த மும்மூர்த்திகளின் வியூகம் இந்தியாவை உலக வல்லரசாக மாற்றும் பாதைகள் மைல்கல்லாக அமைந்துள்ளது. 2032க்குள் இந்திய பொருளாதாரம் எட்டப்போகும் இமாலய வளர்ச்சிக்கு மோடி ஜெய்சங்கர் பியூஷ் கோயல் கூட்டணியின் இந்த மாஸ்டர் பிளான் தான் அஸ்திவாரம். எத்தனையோ சவால்கள் வந்தபோதும் ஒரு நாட்டின் இறையாண்மையையும் பொருளாதார வளர்ச்சியையும் எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்கு இந்த வர்த்தக ஒப்பந்தமே சாட்சி. இதுவரை ஜவுளித்துறையில் ஐரோப்பிய சந்தைகள் வங்கதேசம் பெற்று வந்த வரிச்சலுகை இனி இந்தியாவிற்கு கிடைக்கும். இதனால் தரமான இந்திய தயாரிப்புகள் குறைந்த விலையில் கிடைக்கும் போது வங்கதேசத்தின் $30 பில்லியன் சந்தை இந்தியாவிற்கு மாறக்கூடும். முகமது யூனுஸின் எதிர்பார்ப்புகளுக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கும். பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் இந்த வளர்ச்சி மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. துருக்கி ஐரோப்பிய யூனியனுடன் ஒரு சுங்க ஒன்றிய ஒப்பந்தத்தை கொண்டுள்ளது. இதனால் EU மற்றும் நாடுகளுக்கு வரி குறைப்பு செய்தால் துருக்கியும் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படலாம். ஆனால் இந்தியா துருக்கிக்கு சாதகமாக வரி குறைக்க வேண்டிய அவசியமில்லை என்பது இந்தியாவுக்கு கிடைத்துள்ள தந்திரோபாய வெற்றி. டொனால்ட் ட்ரம்ப் போன்ற தலைவர்கள் வரி விதிப்பு குறித்து இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் ஐரோப்பாவுடன் இந்தியா கைகோர்ப்பது அமெரிக்காவிற்கு ஒரு எச்சரிக்கை மணியாகும். இந்தியாவின் பிரம்மாண்ட சந்தையை அமெரிக்கா இழக்க நேரிடும் என்ற பயம் அந்நாட்டு வர்த்தக வட்டாரத்தில் அழுத்தத்தை உருவாக்கும். இந்த ஒப்பந்தம் வர்த்தத்தோடு நிற்க விடாமல் பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பையும் உள்ளடக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை தளமாக கொண்டு இயங்கும் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு இது சர்வதேச அங்கீகாரத்தையும் சட்டப்பூர்வ பலத்தையும் அளிக்கும். நிச்சயமாக இது ஒரே கல்லில் 4 மாங்காய் மட்டுமல்ல, இந்தியாவின் உலகளாவிய ஆதிக்கத்திற்கான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்.